ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 15/6/2025 14/6/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தை தமிழ் மாதத்தில் வைகாசி மாதம்னு சொல்லுவோம். பொதுவாகவே நம்ம மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். நம்ம இந்த மாத கிரகங்கள், அதாவது சூரியனுடைய மாற்றங்கள் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய காலகட்டத்தை சௌரமான மாதம்னு சொல்லுவோம். அந்த சௌரமான மாதத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் நம்ம அதில் பார்த்தீங்கன்னா மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு, அதாவது சித்திரையிலிருந்து வைகாசிக்கு 15/5/2025 அன்றைக்கி சூரியன் பெயர்ச்சி ஆகிடுறார். அதனால் மாத பெயர்ச்சி, மாதம் பிறக்கிறது, ரிஷபராசிக்கு மாதம் வந்துடுத்து, அதாவது சூரியன் வந்துடுறார். இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, என்னென்ன ஏற்றங்கள் இருக்குது, முதல்ல இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் புதன், இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சூரியன், மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் மாறிட்டார். அடுத்தது செவ்வாய் கடகத்தில் இருக்கார், நீச்சப்பட்டு போய் செவ்வாய் இருக்கார். கேது 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்திலும், ராகு சனி 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்திலையும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று போயும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா எல்லா கிரகங்களும் ராகு கேத்துக்குள்ளே அடப்பட்டு போகிறது. இது ஒரு பெரிய விஷயத்தை நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தேன்னா கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது மாலை மாதிரி எல்லா கட்டங்களிலும், அதாவது கும்பத்திலிருந்து சிம்மம் வரலும் 6 கட்டங்களில், அதாவது 7 கட்டங்களில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு கிரகங்கள் இருக்குது சுற்றி. சந்திரனை நம்ம எடுக்காமையே எல்லா கிரகங்களும் இருக்குது, மாத கிரகங்கள், வருட கிரகங்கள்லாம் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். இப்போ இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதத்தில் பார்த்தேனால் புதன், அதாவது மாத கிரகத்தில் பார்த்தோன்னா புதன் அடுத்த நாளே 16ஆம் தேதியே 16/5/2025 அன்றைக்கே மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார். அதை தவிர இந்த மாத கடைசி அப்படின்னு சொல்லக்கூடியது 2/6/2025 மிடில் ஆஃப் தி தமிழ் மந்த்து 2ஆம் தேதி 6ஆம் மாதத்தன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போயிடுறார் புதன், ஆட்சி பெற்று போகிறார். சுக்கிரன் இந்த மாதத்தில் மாற்றம் இருக்குது. சுக்கிரன் ஒரு 15 தேதி, அதாவது 31/5/2025 அன்றைக்கி பார்த்தோன்னா சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரன் மேஷத்துக்கு மாறுறார். செவ்வாய் நீச்சத்தில் இருக்கார். இந்த மாதத்தினுடைய கடைசியில், அதாவது கிட்டத்தட்ட 8/6/2025 ஒரு வாரம் முன்னாடி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார், கேத்துவோடு சம்மந்தப்படுறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் கிரகத்தில். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் வைகாசி அமாவாசை, எப்பொழுதுமே சூரியனும் சந்திரனும் சேரக்கூடிய இந்த 0 பாகைன்னு சொல்லக்கூடியது வைகாசி அமாவாசை. ஒரு நல்ல ஏற்றமான தினம், முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய தினம், முன்னோர்களை பற்றி நினைக்க வேண்டிய தினம். வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் எடுப்பது சரியல்ல. புதிய விஷயங்கள் ஏதாவது எடுக்கணும்னா இந்த காலகட்டம் சரி கிடையாது, அமாவாசை தாண்டி தான் எடுக்கணும். அடுத்தது பார்த்தோன்னா இந்த மாதத்தில், அதாவது 27/5 அன்றைக்கி அமாவாசை வருது. 28/5 அப்படின்னு பார்க்கும்பொழுது 2025 அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது. அக்னி நட்சத்திரம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 26-28 நாள் வரும். சூரியனுடைய பிரவேசம் கிருத்திகா நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் வரலும் போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு வருஷம் வரக்கூடியது. இந்த 26 நாட்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் முகூர்த்தங்கள்லாம் வைக்கிறதில்ல, சுப முகூர்த்தங்கள்லாம் பொதுவாகவே வைக்கிறதில்ல. ஏன்னா அக்னி நட்சத்திர காலங்கள் எடுக்கிறது கிடையாது. சரி, அடுத்தது பார்த்தேனால் வாஸ்து நாள் வருது. வாஸ்து நாள், வாஸ்து கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் வருது. அது 4/6/2025 அன்றைக்கி வருது. 9:05 10:35 1 மணி நேரம் 30 நிமிஷம் 90 நிமிஷம். பொதுவாகவே வாஸ்து கண் விழிக்கும் வேளையில் பார்த்தாலேயானால் 5 விதமாக பிரிச்சுக்கிறோம்.
அதில் பார்த்தாலேயானால் வாஸ்து புருஷன் கண் விழித்து காலை கடன்கள் செய்ய முடிக்கும்னா அதற்கு பிறகு அவர் வந்து ஸ்நானம் பண்ணக்கூடிய டைம், அதுக்கப்புறம் குளிக்கிற டைம், அவர் போஜனம் பண்ணக்கூடிய டைம், அதுக்கப்புறம் வந்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம். இது எல்லாமே 18 நிமிஷமாக பிரிச்சுடுறோம். இதில் வந்து கடைசியில் இந்த 10:35 மைனஸ் ஒரு 36 நிமிஷம் பார்த்தாலேயானால் 9:59 10:35 வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்து, அதாவது தாம்பூலம் தரிக்கும் நேரமும் சாப்பிடும் நேரத்திலையும் இந்த வாஸ்து ஏதாவது ஒரு புதிய வீடு கட்டணும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், பெருசாக வாசக்கால் வைக்கணும், அதோட நிலம் பதிவு பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த தோஷமும் இல்லாத காலம் அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் காலம். ஒரு வருஷத்துக்கு பார்த்தாலும் 8-9 தான் அவர் வாஸ்து புருஷன் கண் விழிப்பார். அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த வருஷம் இந்த மாதம் பார்த்தோம்னா வைகாசி விசாகம் பெரிய ஏற்றம். பௌர்ணமிகளை கொண்டாடுவோம். நம்ம வந்து இந்துக்களினுடைய பெரிய விசேஷமே பௌர்ணமியும் அமாவாசையும், சூரியன் சேர்றதும் சூரியன் சந்திரன் பிரிந்து இருப்பதும் 180 பாகையில் இருக்கிறதையும் கொண்டாடக்கூடியது. பௌர்ணமி யோகம்னே பெரிய விசேஷம். அதுவும் வந்து வைகாசி விசாகம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். அதுவும் முருகப்பெருமானுடைய இது அவதரித்ததாக சொல்லக்கூடியது அதாவது முருகப்பெருமான் அவருடைய இது என்ன சொல்கிறது, பிறந்த நாளாக சொல்லக்கூடியது வைகாசி விசாகம். அதனால் இது ஒரு பெரிய ஏற்றம். எல்லா முருகன் கோயிலையும் நல்ல பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். முருகன் கோயிலெலாம் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். அன்றைக்கி முருகன் போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். சரி, இப்போது வந்து மேஷம் முதல் மீனம் வரை இந்த மாதத்தில் எப்படி இருக்குது ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இதுவரைலாம் அனுப்பி வைங்க. ஏன்னா நான் பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் முக்கால்வாசி ஜாதகத்தில் சந்தி அதிகமாக இருக்குது. சந்தின்னு சொல்லக்கூடியது நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன சந்தி, இதெல்லாம் நிறைய இருக்குது. மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் நினச்சின்னு இருப்பார் ரிஷபராசின்னு, மிருகசீரிஷம் 3ஆம் பாதமாக இருக்கும். அதனால் மிதுன ராசியாக இருக்கும். கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணுறது ஒரு 50 வயசு 55 வயசு கூட ஆகிருக்கும். அவளுக்கு ராசி நட்சத்திரமே மாறி இருக்கும். அதாவது நட்சத்திரமே மாறி இருக்கும். இந்த நட்சத்திரம் வந்து இந்த ராசியில் இருக்கிறது அடுத்த ராசியும் சில நேரத்தில் வந்து மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பாள். ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து முதல்ல சந்தி இருக்கான்றதை தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய நட்சத்திரம் என்னன்றது தெரிஞ்சுட்டு உங்களுடைய கோச்சார பலன் என்ன, கோச்சாரத்தில் உங்களுடைய நிலைமை என்ன, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எந்த அளவு இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலனை சொல்கிறேன். அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உங்களுடைய ராசிக்கு மேஷம் முதல் மீனம் வரை இப்பொழுது விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்கள் அவர்களுக்கு வந்து பார்த்தேன்னா இந்த வைகாசி மாதம் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. ஏன்னா மேஷ ராசிக்காரர்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போனதுனால சில அதாவது தாயின் உடல்நிலை பிரச்சனைகள் இருக்கும். அதை தவிர பார்த்தடையானால் உங்களுக்கு வந்து இந்த மாத கடைசியில், அதாவது ஒரு 31/5 அந்த மாதிரியான டயத்தில், அதாவது 6ஆம் மாதத்தில் வந்து பார்த்தடையானால் செவ்வாயும் வந்து மாறிவிடுறார். 8/6/2025 செவ்வாயும் 5ஆம் இடத்துக்கு போடுறார். நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய இடம். இந்த மாதத்தில் எப்படி ஏற்றம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை வந்து குரு பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றம். அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதை தவிர திருமணத்திற்கு நிச்சயமான யோகம் வந்தாச்சு, கவலைப்படவே தேவையில்லை. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 11ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கார். அதாவது பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன். இப்போ செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல நீச்சப்படுறதுனால அதாவது என்ன சொல்கிறது, சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிநாதனே 4ஆம் இடத்துல நீச்சப்படுறதுனால சுகங்கள் கெடும். அதனால் அன்னசரியான கொஞ்சம் அதிகமாக வேலை செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். ஒரு 15 நாள் இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. ஏன்னா சுக்கிரன் 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் இருக்கும். செலவுகளும் பார்த்தீங்கன்னா சுப செலவுகளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். ஒரு 15 நாளில், அதாவது 31/5/2025 சுக்கிரனும் மாறிடுது. சுக்கிரன் மாறினதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, 2ஆம் அதிபதியே ராசியில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு பார்த்தலையானால் உங்களுக்கு ஒரு பொருள் ஆதாரத்தை தேடி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பணமாக வரவில் ரொம்ப ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல உங்களுக்கு கேது இருந்தாலும், அதாவது சனி ஆட்சி பெற்ற சனி 11ஆம் இடத்துலையும் ராகு இருந்தாலும், உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, சூரியன் 2ஆம் இடத்துல நல்லபடியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா புதன் இந்த அதாவது மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே, அதாவது 2ஆவது நாள், அதாவது 16/5/2025 அன்றைக்கே உங்களுடைய ராசியிலேயே வந்துடுறார். ராசிக்கு 3-6 அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிற. இதன் மூலியமாக புதிய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். புதுசாக கடன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம், வேலையில் மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த புதன் உங்களுடைய ராசியில் கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் வரலாம் இருக்கார். 2/6/2025 அப்போது புதன் உங்களுடைய ராசியை விட்டு அடுத்த ராசியான ரிஷபத்துக்கு போயிடுறார். அதாவது சூரியனோடு சேர்ந்து ரிஷபத்துக்கு போகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மாதத்தில் பார்த்தேன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த சூரியனும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் சில நாட்கள் இந்த புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். இந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்கிறது இந்த சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னா, இந்த மாதம் பிறக்கும் பொழுது, அதாவது 15/5/2025 அன்றைக்கி மத்தியானம் ஒரு 1:30 மணி வரலும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தலையானால் உங்களுக்கு 9/6/2025 முதல் 11/6/2025 வரலும் இருக்கக்கூடிய நாட்களில் சந்திராஷ்டம காலமாக இருக்குது. இந்த சந்திராஷ்டம காலத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 8ஆம் இடத்துல மதிகாரகனான சந்திரன் மறையும் பொழுது நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இல்லைன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அகத்திக்கீரை அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுக்கறது ரொம்பவும் நேற்றத்தை கொடுக்கும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வரும். ஒரு சில மனசுக்குள் குழப்பங்கள் பயங்கள் இருந்தாலும் எல்லா இடத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமண யோகம் வந்தாச்சு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய தொழிலில் பெரிய ஏற்றம், தொழிலில் பெரிய மாற்றம், லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. கடல் கடந்து போகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதம் வைகாசி மாதம் ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு பெரிய அளவில் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, துவரம் பருப்பு தானம் கொடுத்துட்டு வாங்க. ரெண்டுமே பண்ணுறதன் மூலியமாக உங்களுடைய மன வலிமை அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.